அது ஒரு அழகான காடு. அந்த காட்டில் இப்போது ஆனால் மழைக்காலம் இல்லை. ஆனால் தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் அனைத்து பறவைகளும் அதன் வீட்டிலிருந்து வெளியே வர முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு ஆளானது. ஆனால் அந்த காட்டில் சோனா அப்படின்ற குருவிக்கு மட்டும் அதிக வருத்தம் இல்லை. ஏனென்றால் அதில் வீட்டில் தேவையான விறகு கட்டைகளும் தேவையான உணவுப் பொருட்களும் அதன் வீட்டில் அதிகமாகவே இருந்தது. சோனாவின் வீட்டில் சோனாவும் அதன் மகள் சாராவும் இருந்தார்கள். அம்மா, இந்த மழை விடவே விடாதா? எனக்கு வெளியே போய் விளையாடணும்னு ஆசையாக இருக்கு. இல்லை சாரா, இப்போ நீ வெளியெல்லாம் போகக்கூடாது. வெளியே எவ்வளோ பெரிய மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நீ வெளியே போகணும்னு அடம் பிடிக்கிற. அம்மா, 2 நாளாக மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. என்னால் விளையாடாமல் இருக்கவே முடியலை. நான் தான் அம்மா சொல்கிறேன்ல வெளியே போகக்கூடாதுன்னு, ஏன் ஓயாமல் அடம் பிடிக்கிற? இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் பக்கத்து வீட்டில் ரீட்டா கிளியும் அதன் கணவன் சூரி கிளியும் இப்படி பேசிச்சு. என்னங்க, நம்ம வீட்டில் ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும்தான் இருக்குது. அதுவும் இப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் இருக்குது. அடுத்த வேளைக்கு நம்ம உணவுக்கு என்னங்க பண்ணுறது? ரீட்டா, நம்ம வீட்டில் தானியங்களும் இல்லை, பழங்களும் இல்லை. நான் வேணா பக்கத்தில் சோனா வீட்டில் போய் கேட்டு பார்க்கவா? என்னங்க, சோனாவே பாவமுங்க. அதுக்கும் அது மகளுக்கு மட்டும் கொஞ்சம் உணவு தான் எடுத்து வச்சுருக்கோம். இருந்தாலும் நீங்கள் போய் கேட்டு பாருங்க அப்படின்னு ரீட்டா கிளி சொன்னதும் சோனா குருவியின் வீட்டை நோக்கி சென்றது சூரிக்கிளி. பின் சூரிக்கிளி சோனா வீட்டின் கதவை தட்டியது. அப்போது சோனா குருவி தூங்கி கொண்டிருந்தது. அதன் மகள் சாரா மட்டும் ஒரு பந்தை வைத்து விளையாடி கொண்டிருந்தது. அப்போது யாரோ கதவை தட்டும் சத்தத்தை கேட்டு தூங்கி கொண்டிருக்கும் தன் அம்மாவை எழுப்பி, அம்மா அம்மா, கதவை யாரே தட்டுறாங்க, நீங்கள் போய் யாருன்னு பாருங்கம்மா அப்படின்னு சாரா சொன்னதும் கதவை போய் திறந்து பார்த்தது சோனா குருவி. அப்போது வெளியில் மழையில் சூரிக்கிளி நனைந்து கொண்டிருப்பதை பார்த்து, அண்ணே, ஏன் மழையில் நனையிறீங்க? உள்ளே வாங்க. அப்படி கூப்பிட்டதும் உள்ளே வந்தது சூரிக்கிளி. என்ன விஷயம்னே, ஏன் இந்த மழையில் நனைஞ்சிக்கிட்டு வந்தீங்க? சோனா, 2 நாளாக அதிக மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த மழைக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் கொஞ்சம் உணவு சேமித்து வச்சுருந்தோம். அதுவும் இப்போது காலியாயிருச்சு. இப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது உணவு இருந்தால் கொஞ்சம் தந்து உதவுறியா? அண்ணே, இதுக்குத்தான் தயங்கிக்கிறீங்களா? எங்கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே உணவு இருக்குது. நான் வேணால் உங்களுக்கு தானியமும் பழங்களும் கொஞ்சம் தரேன் அப்படின்னு சொல்லி தானியமும் கொஞ்சம் பழங்களும் கொடுத்தது சோனா குருவி. சோனா, எங்களுக்கு உணவு கொடுத்து உதவியதுக்கு ரொம்ப நன்றி என்று கூறி அங்கிருந்து பறந்து சென்றது அந்த கிளி. ஆனால் பக்கத்து காட்டில் கோரிக்காகமும் அதன் கணவன் காலுக்காகமும் வாழ்ந்து வந்தது. அந்த காட்டிலும் இதே நிலைமைதான். 2 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருந்தது. கோரிக்காக வீட்டிலும் காலுக்காக வீட்டிலும் இதே போன்ற உணவும் இல்லை. ஆனால் இந்த 2 காகமும் மற்ற பறவைகளிடமிருந்து உதவி கேட்காமல் அவைகளிடமிருந்து அடாவடித்தனம் செய்து பழங்களை மற்றும் தானியங்களை பருங்கி சாப்பிடலாம் என்ற திட்டத்தை தீட்டியது 2 காகங்களும். காலுஜி, நீங்கள் பக்கத்து காட்டில் சென்று ஏதாவது வீட்டில் போய் பழங்கள் மற்றும் தானியங்களை பருங்கி கொண்டு வாங்க. கோரி, நீ என்ன ஐடியா சொல்கிற? நான் இப்போ ஒரு ஐடியா சொல்கிறேன் பாரு. நம்ம பக்கத்து காட்டுக்கு 2 பேருமே போவோம். 2 பேருமே போய் அங்கே இருக்க ஏதாவது ஒரு குருவியை அதன் வீட்டிலிருந்து விரட்டி விட்டு நாம் அங்கேயே செட்டில் ஆகி விடுவோம். நல்ல ஐடியாவாக இருக்கே காலுஜி. வாங்க, இப்போ உடனே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி பக்கத்து காட்டிற்கு பறந்து சென்றது அந்த 2 காகங்களும். பக்கத்து காட்டிற்கு சென்று முதலில் ரீட்டா கிளியின் வீட்டை கதவை தட்டியது. கதவை யாரோ தட்டும் சத்தத்தை கேட்டு ரீட்டா கிளி வந்து கதவை திறந்ததும் அந்த 2 காகங்களும் உடனே வீட்டிற்குள் வந்தது. யாருக்காங்களே நீங்கள்? ஏன் வீட்டிற்குள்ளே வரீங்க? அதை உன்னிடம் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் எங்களுக்கு இல்லை என்று கூறி அந்த ரீட்டா கிளியின் வீட்டை சுற்றி சுற்றி பார்த்தது அந்த 2 காகங்களும். காலேஜி, இந்த வீடு அழகாகவே இல்லை. அதனால் எனக்கு இந்த வீடு பிடிக்கவே இல்லை என்று கூறி அங்கிருந்து அந்த ரீட்டா கிளியை மதிக்காமலே அந்த வீட்டிலிருந்து சென்றது அந்த 2 காகமும். பின் சோனா வீட்டின் கதவை தட்டியது அந்த 2 காகமும். கதவை வந்து சோனா குருவி திறந்ததும்
ரீட்டாக்கிளியின் வீட்டிற்குள் சென்ற மாதிரியே சோனாக்குருவியின் வீட்டிற்குள்ளே சென்றது இந்த 2 காகமும். வீட்டிற்குள் சென்று சுற்றி பார்த்தவுடன், காலுஜி, எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம இந்த வீட்டிலே தங்கிடுவோம். முதல்ல அந்த குருவியை வெளியே அடிச்சு பார்த்துங்க. யாருங்க நீங்க? எங்க வீட்லயே வந்து எங்களையே வெளியே போய் சொல்றீங்க? அப்படின்னு சோனாக்குருவி கேட்டதும் அதை மதிக்காமலேயே அதனை அடித்து வெளியே பற்றியது அந்த 2 காகமும். பின் வெளியே வந்த சோனாவும் சாராவும், அம்மா, எனக்கு ரொம்ப குளிருதுமா, வாங்க ரீட்டா ஆண்டி வீட்டுக்கு போவோம். அப்படின்னு சொன்னதும் சோனாவும் சாராவும் ரீட்டாக்கிளியின் வீட்டின் கதவை போய் தட்டினார்கள். ஆனால் ரீட்டாவும் பயத்தில் இருந்ததால் மறுபடியும் அந்த காகங்கள் தான் வந்துவிட்டது என்று நினைத்து வீட்டின் கதவை திறக்கவே இல்லை. பின் சிறிது நேரம் யோசித்த சோனாக்குருவியும் அங்கிருந்து பறந்து சென்று பெரிய பெரிய இலைகளாக நிறைய எடுத்து வந்து ஒரு சிறிய வீடை கட்டியது. பின் அந்த வீட்டில் இருந்தார்கள் சோனாவும் அதன் மகள் சாராவும். ஆனால் கோரிக்காகவும் காலுக்காகவும் சோனாவில் வீட்டில் இருந்த அனைத்து பழங்களையும் சாப்பிட்டு நன்கு தூங்கிவிட்டது. முன்பு சோனா கதகதப்பிற்காக ஏற்றி வைத்திருந்த நெருப்பு வீடு முழுவதும் பரவத் தொடங்கியது. ஆனால் அப்பொழுது கூட அந்த 2 காகங்களும் எந்திரிக்கவே இல்லை. பின் அதன் வீடு முழுவதும் தீப்பற்றி அதன் உள்ளே இருந்த 2 காகங்களும் வெளிவர முடியாமல் அதன் உள்ளேயே கருகி சாம்பலானது இந்த 2 காகங்களும்.